கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் தற்கொலைக்கு முயன்ற முதியவரால் பரபரப்பு. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகா காணியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் குப்புசாமி. 72 வயதான இவருக்கு காணியம்பாளையம் மற்றும் வகுத்தம்பாளையம் கிராமத்தில் சுமார் 32 ஏக்கர் நிலம் இருந்துள்ளது. அதில் 23 ஏக்கர் நிலம் இவரது மகன் கிருஷ்ணராஜ் பெயரில் இருப்பதாக தெரிகிறது. மீதமுள்ள சுமார் 8 ஏக்கர் நிலத்தில் குப்புசாமி விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு குப்புசாமியின் மனைவி இறந்துவிட்ட நிலையில் குப்புசாமி மகள் மற்றும் மருமகனுடன் பொள்ளாச்சி நெகமம் பகுதியில் வசித்து வருகிறார். கிருஷ்ணராஜின் மாமனார் அழகப்பன் திமுக கட்சியில் நகர அவைத் தலைவர் பொறுப்பு வகித்து வரும் நிலையில் குப்புசாமியின் அனைத்து சொத்தையும் கிருஷ்ணராஜ் அவரது மாமனார் அழகப்பனுடன் இணைந்து அபகரிக்க முயற்சிப்பதாகவும், அனைத்து சொத்துக்களும் வேண்டுமென தன்னையும் தனது மகள் மற்றும் மகளின் கணவரை அந்த இடத்திலிருந்து துரத்திவிட்டு தற்பொழுது அந்த இடத்திற்கு நுழைய விடாமல் செய்வதாகவும், கொலை மிரட்டல் விடுவதாகவும் குற்றம் சாட்டிய குப்புசாமி அவரது மருமகனுடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார். மனு அளிக்க வந்த குப்புசாமி திடீரென மண்ணெண்ணெயை தனது உடலில் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர் மீது தண்ணீர் ஊற்றி தற்கொலையை தடுத்து நிறுத்தி அவரை சமாதானப்படுத்தினர். அப்போது தன்னை விட்டு விடுங்கள், நான் இறந்து விடுகிறேன், திமுக அவைத்தலைவர் அழகப்பனால் தான் நான் இறந்து விடப் போகிறேன் என்று கூச்சலிட்டார். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நடைபெற்ற இந்த தற்கொலை முயற்சி சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. திமுக அமைச்சர் போட்டு நம்ம மனுநீதினால் எங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு போனேனுங்க. திமுக வரதுக்குள்ள இந்த வேலையை பண்ணிட்டாரு. திமுக அமைச்சர் அழகப்பன் சொல்றாரு சார். அவரு அவர் மாமனார் சம்பந்திங்க, நகரமன்ற அவை தலைவருங்க. அவர் சம்பந்தி தான் மகனை வச்சு கூட்டிட்டுங்க. அவர் பேர் அழகப்பனுங்க. அவர் பொள்ளாச்சிங்க, பொள்ளாச்சிக்காரருங்க. அவர் திமுக காரருங்க. அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் மருமகனை வச்சுதான் இந்த மாதிரி சொத்தை அபகரிக்கணும் மிரட்டுறாங்க. அரசியல் செல்வாக்கு யூஸ் பண்ணி அவர் விவசாயம் செய்ய விடாம அவர் தடுக்கிறாங்க. இது கடந்த 2-3 வருஷமா தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. பெட்டிஷன் காப்பி வச்சிருக்கீங்க சார். அவருக்கு 8 ஏக்கரா 19 சென்ட்டுங்க, மொத்தம் 32 ஏக்கராங்க. மகனுக்கு 28 ஏக்கரா செட்டில்மெண்ட் செஞ்சு வச்சாருங்க. மைனரா இருக்கும்போது செஞ்சு வச்சாரு. செஞ்ச ஒரு பாவத்துக்கு மகன் கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லி மரும மேல கேஸ் கொடுப்பான்னு சொல்லி எல்லாம் வீட்டு விட்டு துரத்திட்டானுங்க. பையன் பேர் கிருஷ்ணராஜுங்க. பெட்டிஷன் காப்பி வச்சிருக்கீங்க. பெட்டிஷன் கேஸ் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அவரை ரொம்ப தொலை பண்ணி மன உளைச்சலாக்கி சாகரன் 2 தடவை சொல்லிட்டாருங்க. டிஎஸ்பி பார்த்துட்டு சொன்னோம்ங்க. இந்த மாதிரி எங்களுக்கு